ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஃபிஷ் இதை பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்ட் டு மேரி எ மாஃபியா சிங்கிள் தேர் பார்ட் 6. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயன் வந்து லூனாக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு ஊட்டி விட்டுருப்பா. ஜங்கு கிச்சன் பக்கமாக அந்த பதை பார்த்துருப்பாரு. பார்த்த மனுஷன் லைட்டாக ஷாக் ஆகிருப்பாரு. அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 7 பார்ட் 6. ஜங்குக்கு அப்படியே வாயனை பார்த்துட்டே சரி நம்ம போய் காஃபி கிட்ட கொடுப்பாலும் கொடுக்க மாட்டாளா? நான் அம்மா வீடு, நான் அம்மா பொண்டாட்டி, கொடுக்க மாட்டாளா என்ன வேப்போ அப்படின்ட்டு நேராக ஒரு பாட்டு கிச்சனுக்குள்ளே வராரு. லூனா அப்படியே அழகாக சாப்பிட்றத அப்படியே பார்த்துட்டே இருந்து, லூனாம்மா உனக்கு என்ன கையால் எடுத்து சாப்பிட தெரியுமா என்ன? இத்தனை நாள் இந்த அப்பனுக்கு தெரியாமல் போயிடுச்சு, நேற்று வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். வாங்கி பார்க்குறா, இது கூடவா தெரியாது அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு வந்து நான் லுக்கு ஒன்றும் இல்லை லூனா, உனக்கு இது போதுமா இல்லை வேணுமான்டா சொல்லும். லூனா நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஏதாவது வேணும்னா வாயை திறந்து சொல்லணும், அப்போ தான் தெரியும். ஃபீலிங்ஸை வச்சு இங்கே புரிஞ்சிக்க முடியும் தான், ஆனாலுமே நீ சொல்லணும், பேச கற்றுக்கணும். இல்லைனா உனக்கு தெரிஞ்சு நீ ஏன் பேசாமல் இருக்க, ட்ரை பண்ணு அப்படின்ட்டு லூனாட்ட சொல்லும்போது லூனாக்கு வந்து அது பிடிக்கல போல். அப்பாட்டுக்கு ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துட்டா. ஜங்குக்கு என் குழந்தை எவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தா, நீ வந்து இப்படி பேசணும் பார்த்தே எப்படி மூட் ஆஃப் ஆயிட்டான்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இப்படி பேசாத உனக்கு புரியாதா? என் குழந்தைகிட்ட நீ தன்மையாக தான் பேசணும். ஐயோ நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அவகிட்ட நம்ம எப்படி பேசுகிறோங்கிறது, எந்த மாதிரி ஃபீலிங்ஸை எப்படி சொல்கிறதுக்கு தான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? இப்போ எதுக்கு நீங்கள் வந்தீங்க? என்ன இது ஏன் வீடு? நான் எங்கனால வருவேன்? என்ன கேள்வி கேட்டுட்ருக்கேன்? உங்கள் வீடு தான், அதுக்குன்னு என்ன அதுக்குன்னு? எனக்கு இப்போ காஃபி வேணும், எனக்கு காஃபி போட்டு கொடு. சரி போட்டு கொடுக்குறேன். அதுக்கு எதுக்கு இப்படி கத்துறீங்க? அப்படித்தான் நீ கத்துவேன், எனக்கு வேணும், இப்போ போட்டு கொடு, இப்போவே போட்டு கொடு. நான் லூனாக்கு சாப்பாடு நான் ஓடிக்கிறேன், நீ போய் காஃபி போடு போ. சரி அப்படின்ட்டு வாயனும் எதுவும் சொல்லாமல் அவளும் காஃபிலாம் போடுறா. அப்படியே பாலை அடுப்பில் வச்சுட்டே அப்படி ஜங்குக்க பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கும் எதுக்கு என்னை பார்க்குற? அதான் என் கண்ணை பார்த்து பயப்படுறேன்னு தெரியல, சும்மா ஏன்டி என் கண்ணையே பார்த்துட்ருக்க? அப்படி என் கண்ணில் என்ன தாண்டி இருக்குது தெரியல. உங்கள் கண்ணை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, அதான் பார்க்குறேன். ஆனால் உங்கள் கண்ணை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு? அதுக்கான அர்த்தம் எனக்கு எப்படி தெரியும்? அதானே உங்களுக்கு குழந்தைய புரிஞ்சிக்கவே தெரில, இது எப்படி தெரியும்? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. நல்லா பேசுறடி நீ. லூனா உனக்கு இது போதுமா என்னை ஊட்டு மாட்டச்செல்லாம் அப்படின்ட்டு அவரை ஊட்டுறாரு. அதாவது வாய்க்கிட்டே கொண்டு போகிறாரு. லூனா வாயை திறக்கிறா. அதை தவிர்த்து வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்ல. வாயன்கிட்ட இருக்கும்போதாவது தலையாத ஆட்டினா. பட் ஜங்குக்கிட்ட இருக்கும்போது சுத்தம் அது கூட பண்ணுறது கிடையாது. ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது, எதுக்கு நம்ம குழந்தை நம்மக்கிட்டே ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு. வாயனை பார்த்து காஃபி போட்டுட்டு அங்கே சோஃபாவுக்கு எடுத்துகிட்டு வா, நான் லூனாவை தூக்கிட்டு போகிறேன். இருங்க அவள் இன்னும் சாப்பிடல, பாதி தான் சாப்பிட்ருக்கா பாருங்க. தூக்கிட்டு வாடி, சொல்கிறது மட்டும் சரி அப்படின்ட்டு இனிமேல் காஃபி போட்டு எடுத்துகிட்டு ஜங்குக்கிட்ட போய் கொடுக்குறா. ஜங்குக்கும் அந்த காஃபி எடுத்து வச்சுட்டு லூனா பார்த்து, லூனா நீ நானி கூட உள்ளே போ அப்படின்ட்டு நானி கூட லூனா அனுப்பிச்சிட்டு வாயினை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, ரெடி பண்ணேன் என் குழந்தைய, ஏதாவது வசதியாக வடிச்சிட்டியா? சொல்லு, அதானே ஏதோ பண்ணியிருக்க, என் குழந்தை ஏதோ பண்ணிக்கல, என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டியா என்ன? ஒழுங்காக சொல்லுவேன், நான் அடிச்சிருவேன். என் பொண்ணு பிஹேவ் பண்ணுறதை பார்த்தா நீ அப்படி தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் என் பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. ஐயோ சாமி, நீங்கள் என்ன பைத்தியமாக நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டா. ஜங்கு கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னேன் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் பாட் எடுத்துட்டாரு. வாயின் பயந்துட்டு, இங்கே பாருங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சிருங்க. அந்த பயம் இருக்கட்டும். தேவையில்லாமல் கட்டுவும் பேர் மாதிரி பேசினேன், அப்படியே கண் எடுத்து பொட்டுன்னு போயிடுவேன். இங்கே பாருங்கள், லூனா கிட்டே நம்ம எப்பயுமே ஒரு பாசத்தோடு பேசணும். அப்போ என் குழந்தைக்கு பாசம் நான் கொடுக்கலன்னு சொல்ல வர, அவன் மேலே எனக்கு பாசம் இல்லை அப்படின்னு நீ சொல்ல வர, அப்படி தானே? எப்படி நான் என் குழந்தைய விரும்பாமல் இருப்பேன்? நான் சொல்ல வரது நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. இல்லைனா நான் என்ன தான் பண்ணட்டும்? நான் என்ன சொல்ல வந்தாலும் நீங்கள் நாக் பண்ணி ஒரு மாதிரி தப்பாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட் என்ன சொல்ல விடுங்க. சரி சொல்லு. அதாவது லூனா கிட்டே நம்ம பேசும்போது கொஞ்சம் அமைதியாக பேசணும். அவகிட்ட நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் இப்போ அவன் மேலே பாசம் வச்சுருக்கீங்க, அந்த பாசத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அவளுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தங்க கிட்டே நம்ம ஃபீலிங்ஸை சொல்லாமல் இருந்தால் அவங்களே அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அது உங்களுக்கு முட்டாள்தனமாக தெரியலையா அப்படின்னு கேட்குறா. ஜங்குக்கு அப்படியே மறைச்சி பார்க்குறாரு, நீ எனக்கே பாடம் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நீங்கள் பாருங்கள் சார்,
ஒருத்தவங்க மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லை அன்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும். அதை சொல்லனாலும் அது காட்டுற விதமாவது நீங்கள் எதாவது பண்ணணும். ஒரு செயல், அதாவது கொஞ்சம் அவங்கள பார்த்து சிரிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதை கூட பண்ணணும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் அவங்க மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது, அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எப்படி முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏய், நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. ஜாக்குக்கு இதை கேட்கும்போது கொஞ்சம் என்னென்னு தெரியல, மனசு ஜாலியாக தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி வெக்காலாம் வருது. அப்படியே வாயனை பார்க்குறாரு. வாயன் வந்து, இப்போ நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதை நான் உங்ககிட்ட சொல்லலை, ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன லவ் பண்ணுறா வந்து என்கிட்ட சொன்னால் தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி தான் எல்லாம் மேலே உங்களுக்கு லவ் இருந்தால் அதை நீங்கள் போய் சொல்லுங்கள். அப்படின்னா தான் குழந்தைக்கு தெரியும். இல்லை அதை வெளிப்படுத்துகிற விதமாவது நீங்கள் காட்டிக்கணும். எப்படி காட்டிக்கணும்? இல்லை கொஞ்சம் சொல்லிக்கூட அப்படின்றாரு. வயனுக்கா என்னது இது அப்படின்ட்டுருக்கு. அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு என்ன லுக்கு, முடியுமா முடியாதா? முடியுமே, முடியும். நான் சொன்னது அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் வாயேன். எதுக்கு? என்கிட்ட இந்த கேள்வி மாதிரிலாம் கேட்காது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வானா வா, வாடிங்க. வந்துட்டேன். என்ன தெரில, திடீர்னு பேசும்போது உனக்கு கிஸ் போகணுன்னு தோணுச்சு, அதை கிட்ட கூப்பிட்டேன் அப்படின்னு வாயின் அப்படி திருச்சி உள்ளான்ட்டு பின்னாடி திரும்புறா. ஜங்கு கையை பிடிச்சிட்டு சொன்ன உடனே எஸ்கேப் பிளானு சரியான ஆள் தாண்டி நீ அப்படின்ட்டு அப்படியே உன்னோட கண்ணத்தெலாம் பிடிக்கிறார் வாயம். இங்கே பாருங்கள், இது ஹாலு. எனக்கு தெரியும் இது ஹாலுன்னு. ஆனால் ஹாலில் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போயிடுவாங்க. ஸோ நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். நான் இருக்கல, நீ என்னை மட்டும் ஃபீல் பண்ணி என்னை மட்டும் பாரு, அது போதும். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஒரு கட்டத்தில் அப்படியே கண்ணெலாம் கலங்குது. ஒரு மாதிரி பயத்தில் கை காலம் நடுங்குது. ஜங்குக்கெலாம் இப்போ என்ன கேட்டேன்? ஒரு கிஸ் தானே கேட்டேன், நீ எதுக்கு இப்படி பயந்து சாகுற? நான் கொளுத்துருச்சு, என்ன கொல்லவா போகிறேன்? இல்லை வேணாம், எனக்கு ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகுறேன். ஏன்னா அவளுக்கு சாமோட தாட்ஸ்லாம் வந்துடுச்சு. அவனை இவன் உண்மையாக தான் லவ் பண்ணான். ஸோ அவனோட மெமரிஸ்லாம் வந்ததும் அவன் அப்படி அடி வாங்கி சாகிறத பார்க்குறதும் ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்கு கிட்ட வாயை விட்டே கேட்டுறா, நீங்கள் அவனை உண்மையாகவே கொண்டுட்டீங்களா இல்லை உயிரோடு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் ஜங்குக்கு அவ்வளோதான், ஏதாலும் முருங்கை மரத்தில் மறுபடியும் ஏறிடுச்சு. அப்படியே கோவத்தில், என்ன கேட்டா? இப்போ என்ன கேட்டால்? யாரை பற்றி கேட்டா? இல்லை ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்றும் இல்லையா? இல்லை 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 இப்போ நீ உன்னை பற்றி கேட்டே, யாரை பற்றி கேட்டா? என்ன கேட்ட? சொல்றி, என்ன கேட்ட? வா இங்கே வா, நீ இப்போ என்ன கேட்ட? நீ சொல்லு, இப்போ நீ சொல்லி ஆகணும், இப்போ நீ சொல்லி தீரணும், எனக்கு வெறி பிடிச்சிடும் அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அப்படியே அழுதுட்டு, இல்லை நான் எதுவும் கேட்கல, என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். இல்லை 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 வேணாம். ஏய், அதெல்லாம் முடியாது, நீங்கள் வா வா. என்ன கேட்ட அப்படின்ட்டு வாயினோட முடிவு பிடிச்சிருக்குற. வானும் சாம் நல்லா இருக்கானா இல்லையான்னு கேட்டேன். அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்ங்கிறது எனக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை? நீ வேற சொல்லுவியா? இது கேட்டதே தப்பு. இல்லை நீ வேறு எதுவும் இல்லைன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்க. ரெடி நடிச்சிட்ருக்கோம் மனசில். அப்புறம் இப்போ நினப்பா, ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ப்ளீஸ், நான் என்ன தான் இருந்தாலும் உண்மையாக லவ் பண்ணேன், ரொம்ப அதிகமாக காதலித்தோம். கல்யாணம் வரைக்கும் போய் அவன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பட் நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டேன்ல, அக்செப்ட் பண்ண முடியலை. பட் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் இந்த சின்ன விஷயம் கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? என்னால் எப்படி இருக்க முடியும்? ப்ளீஸ் என்னோடய ஃபீலிங்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்ட்டு வான் ரொம்ப அழுத்து கெஞ்சிரா. ஜங்குக்கு ஒரு கட்டத்தில் சரி சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கு. அப்படியே வானை பார்த்து, இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ, அவன் பேர் என்ன? சாம். அவன்தான் போலீஸ் தானே? ஆமாம். என்ன வேகமாக தலையாட்டுறா? ஆமான்னு அவ்வளோ லவ்வோ? அவ்வளோ லவ் பண்ணியா? ஸோ நான் அவனை கிட்டத்தட்ட 3 இயர்ஸும் லவ் பண்ணுறேன். அதான். அப்போ இப்போயும் லவ் பண்ணுறியா? அப்போ எனக்கு ஆமான்னு சொல்லணும் தான் இருக்கு. ஏன்னா அவள் இப்போயும் அவனை தான் லவ் பண்ணுறா. பட் ஜங்கு கிட்ட எப்படி சொல்ல முடியும்? இப்போ அது புருஷனாச்சே. அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறா. ஜங்குக்கு இந்த அமைதியிலே தெரியுது இவள் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறது. கூட கொஞ்சம் கோவம் ஆயிடுச்சு. அப்படியே அந்த
ஒரு ஃப்ளவர் பாட் எடுத்துட்டு வானோட மண்டையிலேயே அடிச்சிட்டான். வானோட பின்மடியில் அடித்து அப்படியே லைட்டாக பிளட்லாம் வருது. வானுக்கு அதை பார்த்தது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவளுக்கு அந்த வலியை தாங்கிக்கவே முடியல. அப்படியே தலையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கதறி அழுகிறா. அப்போ ஜங்குக்கு வாயனை பார்த்து ஒரே வார்த்தை சொல்கிறான், நீயோ திரும்ப திரும்ப செம பற்றி கேட்க தான் எனக்கு திரும்ப திரும்ப கோவம் வருது, வெறி ஆகுது. நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி நான் அவனை ஒன்றும் இன்னும் கொல்லலை. இன்னும் அவன் என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான். நீ என்னை திரும்ப திரும்ப அவனை பற்றி கேட்டு கேட்டு இன்னும் கூட கொஞ்சம் தான் வெறியாக்கி விட்ற. அந்த வெறியை போய் உன்கிட்ட பாதி காட்டிட்டேன், மீதியை அவன்கிட்ட போய் காட்டவா? அவ்வளோதான், அவன் செத்துருவான். இன்னும் ஒரு 2 அடி வாங்கினா அவன் நிச்சயமாக செத்துருவான். சீரியஸாக செத்துருவான் அப்படின்ட்டு வானை மிரட்டிகிட்டு இருக்கான். வான் அவ்வளோதான் ஜங்கு கூட காலை பிடிச்சிட்டு, இல்லை வேணாம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், அவனை மட்டும் கொண்டுறாதீங்க ப்ளீஸ், வேணாம் ஜங்குக்கு நான் பண்ண ஜங்குக்கு அதுதான் ரொம்ப கோவம் ஆகுது. ஏன்னா அவருக்கு பொசசிவ் ஆகுதா இல்லை என்னன்னு தெரில. பட் வாயன் எப்போல்லாம் சம பற்றி கேட்குறாலும் இன்னுமே ஆத்திரம் தான் ஆகுது, வெறி ஆகுது. அப்படியே வாயனை பார்த்து, ஏண்டி கிளிப்பள்ளிக்கு சொல்கிற மாதிரி இப்போ தான் சொல்கிறேன், அவனை பற்றி கேட்காத, அவனுக்காக எதுவும் பண்ணாத, எனக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும், நான் எதாவது பண்ணுவேன்னு திரும்ப திரும்ப அவனை எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்ட்டு என் காலை பிடிச்சி கெஞ்சனா எப்படி அப்படின்ட்டு இருக்கு. வேணும், இல்லை நான் இதுக்கடுத்து அவனை பற்றி கேட்க மாட்டேன். நான் அவனை மறக்க ட்ரை பண்ணுறேன். உடனே மறக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு கொஞ்சம் நாள் கொடுங்க, நான் அவனை மறக்க ட்ரை பண்ணுறேன். அது எதுக்கு கொஞ்ச நாள் கொடுத்துட்டு நான் இப்போ அவனை சாகடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக மனசு நான் போயிடுவான்ல. இல்லை, எனக்கு கில்ட்டியாக இருக்கும். அவன் என்னால் தான் செத்துட்டான்னு. என்னால் காலம் ஃபுல்லாக இந்த வலியோடு இருக்க முடியாது. நானும் அப்புறம் ஏதாவது என்னால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணிடாதீங்க, கொலையை மட்டும் பண்ணிடாதீங்க. அதுவும் எனக்காக ஒருத்தரை கொன்றாதீங்க. அதுவும் நான் காதலிச்சேன்னு பையனை மட்டும் கொன்றாதீங்க. அது என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது. காலம் ஃபுல்லாக உங்களை நான் வெறுத்துருவேன். உங்களை நான் வெறுக்கிறேனோ இல்லையோ, ஆல்ரெடி உங்களை நான் வெறுத்துட்டேன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அடியோடு வெறுத்துட்டேன். ஆனால் உங்களால் நான் லூனாவை வெறுத்துடக்கூடாது, அதை தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு நீங்கள் முக்கியம் கிடையாது, லூனா முக்கியம். ஸோ அதுக்காண்டி நான் சொல்கிறேன், அந்த குழந்தைக்காண்டி தான் அப்படின்றா. இதை கேட்டதும் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. மனுஷனுக்கு அவ்வளோதான், மனசே சுக்குநூறாக பிரிஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியே வாயனை பார்த்து, என்கிட்டயே தைரியமா என்னைய வெறுக்கிறேன்னு சொல்கிறீல, அவ்வளோ தெரியுமாடி உனக்கு? தைரியம் பரவாயில்ல வளர்த்துக்கோ. ஏன் பொண்டாட்டியாச்சு, கொஞ்சமாக அது இருக்கணும்ல, வெறுத்துக்கோ. காலம் ஃபுல்லாக என்னை வெறுத்துக்கோ. எனக்கு மட்டும் என்ன ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினச்சா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நினச்சிட்டு இருக்கியா? நானே என் குழந்தைக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். குழந்தைக்கா நீ மட்டும்தான் நீ இன்னும் இங்கே உயிரோடு இருந்துகிட்டு இருக்க. இதோ அடிச்சல உன் மண்டையில் ரத்தம் வருதே, அது இன்னும் கொஞ்சம் பள்ளமாக அடிச்சிருந்தேன்னா உன் மண்டையே உடஞ்சிருந்துருக்கும். ஏன் அடிக்கலை? என் குழந்தைக்காண்டி, வேறு யாருக்காண்டியும் கிடையாது. எப்படியோ கிட்ட நாசமாக போ. உனக்கு ரொம்ப கொல்லுப்பேறி போயிடுச்சுடி. அதான் அப்படின்ட்டு அவர் கோவத்தில் அங்கேருந்து போயிட்டாரு. வாங்கி போட்ட காஃபிலாம் கீழே சிந்தி கிடக்குது. எனக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகிறப்போ இதை வேறு சொல்லிட்டு போகிறாரு, அந்த கப்பு இது எல்லாத்தையும் நீ தான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உன் தலைக்கு நீ கட்டே போடுற இல்லை மெடிசன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கோவத்தில் கத்தி விட்டு போயிட்டாரு. வாயினா அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு டயர்டாக ஒரு மாதிரி சோஃபாவில் வந்து உட்காரா. பட் இன்னுமே அவளோட காயத்துக்கு மருந்து போடல. சாமை நினச்சிட்டு இன்னுமே பயங்கரமாக அழுகிறா. அவளால் எவ்வளோ அழுது தீர்க்க முடியுமோ அவ்வளோ அழுகிறா. நெஞ்செல்லாம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டுலாம் பயங்கரமாக அழுகிறா. அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல. இந்த லைஃப்குள்ளே வந்ததை அவளால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவளால் லூனாவை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், பட் ஜங்குக்கா நினச்சி கூட பார்க்க முடியல, அவ்வளோ வெறுக்கிறா. ஸோ அவளால் அவரை மட்டும் அவளை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டா. ஸோ உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. லூனாவும் நல்லா தூங்கிட்டான்னு சொல்லிட்டு நானி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வாயன் மட்டும் தன்னந்தனியாக அந்த சோஃபாவில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. நைட் ஆகிடுச்சு. அழுது ஒரு மாதிரி அப்படியே தலையெல்லாம் சுற்றி போய் கண்ணை மூடி அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது ஜங்குக்கு அப்போ தான் வராரு. அதுவும் சரியான டென்ஷனில் திரும்ப ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்க அந்த ஒரே விஷயம், சாம் வேணும், நான் சாமை லவ் பண்ணால் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்ட்டு வாயில் சொன்ன அந்த அத்தனை வார்த்தைகளும் அந்த ஒரு நாளில் அவருக்கு அப்படியே மண்டிக்குள்ளே போய் அதுவே தான் வந்துட்டுருக்கே தவிர்த்து அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதை யோசிச்சுட்டே உள்ளே வராரு. வந்து பார்த்தா இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு
சும்மாவே நான் சரிகானில் இருக்கேன். இதில் என் கண்ணு முன்னாடி வேறு இப்படி படுத்து கிடக்குறா. இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு அப்போ தான் தலையை பார்க்குறாரு. பார்த்தா பிளட் பாட்டுக்கு வந்து உறைஞ்சி போயிருக்கு. அவள் இன்னுமே மெடிசன் போடல அப்படிங்கிறது. ஏன்னா பிளட்டே காஞ்சி போயிருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிறத அவரை பார்த்துட்டு என்ன இவ இன்னுமா மருந்து போடாமல் இருக்கா அப்படின்னு ஷாக்காக இருக்குது. உடனே பாடி ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி மெடிசன்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. அவங்களும் ஒரு 5 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா வாங்கி இப்படி படுத்துக்கிறத பார்த்து, பாஸ் ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா டாக்டர் ஏதாவது கூப்பிட்டு வரவா? டேய் ஒன்று கிளிக்காட்டா போடா. பாஸ் கோவம் வரலாம், அதுக்குன்னு பொண்டாட்டி இப்படி அடிச்சுட்டு நீங்களே மறந்து போட்டு விட்டாலும் பொண்டாட்டிங்களாம் இந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டிலாம் காலைல விழுந்தா தான் மன்னிப்பா சார். நீங்கள் வேணா காலைல விழுந்து பாருங்களேன், வாயன் மேமும் சீக்கிரமாகவே உங்களை மன்னிச்சிருவாங்க. நான் கேட்டேனா? கேட்டேனா? அட்வைஸில் கேட்டேனா? பேசாம போடா, வேலையை பார்த்துட்டு போ, இல்லை வேலையை எடுத்துக்கிடுவேன். சாரி சார் அப்படின்ட்டு அவரும் அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ ஜங்குக்கும் சரி மறந்து போட்டு விடல அப்படின்ட்டு இப்போ வாயன் கிட்டலாம் போகணும். ஸோ வாயன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வராரு. அவருக்கு ஒரு மாதிரி என்ன நம்மளா இது அப்படின்னு தான் இருக்குது. எவ்வளோ கெத்தாக சுற்றிட்டு இருந்தோம், இந்த பிள்ளைக்காண்டி இப்பெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்ட்டு மெடிசன்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு பார்த்தாத குறைக்கும் வாயனை தூக்கிட்டாரு. வாயன் அப்போ தான் கண்ணு முழிச்சு பார்க்குறா. ஜங்குக்கு தன்னை தொட்டுட்டு இருக்கான், தூக்கியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஜங்குக்கே பார்க்குறா. அவளால் சுத்தமாக முடியல உடம்புக்கு. இருந்தாலும் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்கும். ஜங்கு நடி என்ன எப்போ பாரு இப்படி தான் பார்ப்பியா? எதோ நான் உனக்கு கடிச்சு முழுங்குற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. நான் உனக்கு எதுவும் பண்ணல, போய் பெட்டில் போய் போட தான் போகிறேன். இல்லை வேணும். ஏய் சி நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறவனே நீ வேறு முடுக்கு போயிட்டியோ? என்னது நானா? நடிக்காதடி, நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. தூங்கிட்டு இருந்தியே, சரி அங்கே போய் தூங்க வைக்கலாம். இங்கே படுத்தா கழுத்து வலிக்குமே, ஆல்ரெடி மண்டையில் அடிபட்டிருக்கே, அதுவும் நம்மளால் அப்படிங்கிறதுனால தான் தூக்கிட்டு போகிறான், வேற ஒன்றும் கிடையாது. ஓ அப்படியா? அப்படித்தான் அப்படின்ட்டு அவர் படுக்க தூக்கிட்டு ரூம்லேயும் வான் அப்படியே படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போத்திட்டு அவர் படுக்க பக்கத்தில் உட்காந்து லேப்டாப்பில் நோண்டிக்கிட்டு இருக்காரு எதையோ. வான் ஜங்குக்கே கொஞ்ச நேரம் பார்க்குறா. பார்த்துட்டு அப்போ தான் தலையை தொட்டு பார்க்குறா. கட்டெல்லாம் போட்டுக்கிறத பார்த்துட்டு இப்போ இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா இவர் தான் போட்டாரா இல்லையான்னு. அழுது நம்மளுக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது. தண்ணி வேறு வேணும், இங்கே வேறு இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கும் இவ பார்க்குறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்க? என்ன வேணும் உனக்கு? அது நீங்களா கட்டு போட்டு விட்டீங்க? இல்லை, அங்கே வாரியர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களை கூப்பிட்டு இந்த பொண்டாடி கட்டு போட்டு விடுங்களான்னு சொன்னேன். அதானே பார்த்தேன், நீங்களாவது போட்டு விட்றதா அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்ட்டா. ஜங்குக்கு என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னால் நம்பிட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே வாயினே முறைச்சி பார்க்குறாரு. வாயனும் ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஏண்டி ஒரு பேச்சுக்கு சொன்னால் நம்புவியா? அவங்களே போட்டு விட்டாங்கன்னு கேட்க மாட்டியா? நீங்கள் தானே சொன்னீங்க, நான் தான் கூப்பிட்டு போட சொன்னேன்னு. அதான் ஏண்டி உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவனுக்கு எப்படி உனக்கு போடுவானுங்க? நீங்கள் சொன்னால் போடுவாங்கள்ல, நான் இருக்கும்போது எப்படி உங்களை போட விடுவேன்? அப்போ நீங்கள் போட்டிங்களா? ஜங்கு கதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. அப்படி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். வேணும் எதுவும் கேட்காம ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கடுத்து இவர்கிட்ட போய் கேட்கணுமா அப்படின்ட்டு அமைதியாகிட்டா. ஜங்கு கேட்டுருச்சு, என்ன பண்ண சொல்லித்தல. அது இல்லை வேணாம் விடுங்க. ஏய் ரெடி பிரச்சனை உனக்கு பலார் நனைஞ்சிட போகிறேன். நானே பார்த்தா கோவத்தெல்லாம் விட்டுட்டு நார்மலாக வந்து உட்காந்துருக்கேன். திரும்ப திரும்ப என்னை கூப்பிட்டு காண்டே திரும்ப எதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சப்பு சப்புன்னு அரைஞ்சிரும் பார்த்துக்கோ. இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணணும் சொல்ல, என்ன பண்ணி தொலைக்கணும் இப்போ நான்? இல்லை ஒன்றும் வேணாம், எனக்கு தூக்கம் வருது. ஏய் என்னடி வேணும்? என்ன பீரியட்ஸ் வந்துச்சா? ரெஸ்ட் ரூம் தூக்கிட்டு போகணுமா? வா. சீ அதுக்கெல்லாம் இல்லை. என்ன சீன்ற உனக்கு வராதாப்போ? இல்லை வரும், என்ன இப்போ இல்லை. நீங்கள் ஏன் அதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க? பாய்ஸ் எல்லாம் என்ன என்ன அதெல்லாம் நார்மல் தான். ஆல்ரெடி நான் கல்யாணம் தான், புரியுதா? சரி என்ன ஹெல்ப் வேணும் சொல்லித்தல. அது தண்ணி வேணும். இதுக்கு தான் இந்த அலப்பறம் பண்ணிட்டு இருந்தியா? இரு எடுத்துகிட்டு வர அப்படின்ட்டு அவள் தண்ணி வேணும் கிடச்சதா மனுஷன் வேறு எதோ நினச்சிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார். வான்னு பார்த்துட்டு என்னது இது, என்னதுதா நீ தாண்டி தண்ணி கேட்ட? இந்த அடி. ஐயோ நான் நார்மலாக குடிக்கிற வாட்டர் கேட்டேன், சரக்கு கேட்கல. ஐயோ தெளிவாக சொல்ல மாட்டியா? எங்கள் பாஷையில் தண்ணினா இதான் அர்த்தம் தான். நான் படுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். இதாக இருந்தாலும் தெளிவாக சொல்ல கற்றுக்கோ, சரியா? தண்ணி வேணும்னா தண்ணி வேணும்தான் சொல்லுவாங்க. நீங்கள் வேறு ஏதோ தண்ணியை மீன் பண்ணால்
நான் என்ன சாமி பண்ணுவேன்? நான் இப்படி தானே கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வயன் பார்த்துட்ருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர். பை.